சொன்னது என்னன்னா ஒன் லைனில் சொன்னது, தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே ஒரு இளைஞன் வந்து துரோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகங்கள் செய்த அந்த சகோதரர்கள் உட்பட அந்த நாட்டு மக்களையும் தாவேக்கால QR கோட் சிஸ்டம் மூலமாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவங்களுடைய குடும்பத்தினர் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்ற அவங்க மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கான அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு போதிய ஏற்பாடுகள் நிறைய இடங்களில் இல்லைன்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய கோரிக்கைகள்லாம் அதிகமாக நிறைவேறவில்லை. தாவேகா தலைவர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. செங்கோட்டையன் அவர்களுக்கு இணையான நபர் ஒருவர் அடுத்து தாவேகாவில் இணைய இருக்கிறார். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம பேசுகிற இந்த நேரத்துக்கு கொஞ்சம் சற்று முன்னாடி தான் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்ட சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள் அண்ட் எதையெல்லாம் பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள், ஆனால் அவர் எப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள், இதற்கு பின்னணியில் பேசப்படுகிற தகவல்களாக இருக்கட்டும், இதற்கு பின்னதாக அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவை சுற்றி பேசப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக விஜய் அவர்களினுடைய பேச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய இன்றைய ஸ்பீச் வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்தது. அந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கான பேச்சு என்னவாக இருக்கணும், முழுக்க கிறிஸ்துமஸ் பெருவிழாவை மையப்படுத்தியதாக மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய இந்த ஸ்பீச் மூலமாக தெரிய வருது. ஏன்னா அதில் முழுக்க அவர் வந்து இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை மையப்படுத்தி மட்டும் பேசியிருக்கிறதும், அதே நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போதே வந்து நானும் கூட மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் அவருடைய ஸ்பீச்சுக்கு முன்னாடி. அதாவது தீபாவளிக்கு இந்த வருஷம் வாழ்த்து சொல்லலையே அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது அங்கே சொல்லாமல் இங்கே கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுறாரு. இதன் மூலமாக இந்துக்களோட ஒரு நெகட்டிவான பார்வையை சம்பாதிப்பாரோ என்னவோன்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அதுக்கான பதிலாகவும் அவருடைய இந்த ஸ்பீச்சில் சில கருத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பொலிட்டிக்கல் டச்சோட பார்த்து வேறு சில தகவல்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவதாக அவர் பேசும்போது இந்த தமிழகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவர் மேற்கோள் காட்டும் வகையில் பேசியிருக்கிறார். அதாவது இந்த இடத்துல தான் நான் சொன்னது போல் அந்த முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டச் பண்ணிட்டார். பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் ஆகிய விழாக்கள் எல்லாத்தையும் சமமாக கொண்டாடுகிற ஒரு மண்ணாக இந்த தாயன்பு மிக்க தமிழகம் திகழ்கிறது அப்படின்ற விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. ஏன்னா எல்லா பண்டிகைகளுக்கும் இருக்கிற எல்லா மக்களும் வேற்றுமைகளை மறந்து தங்களுடைய பண்டிகைகளுக்கு உரிய அந்த கொண்டாட்டங்களை மற்றவர்களோடு பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மேற்கோள் காட்டி சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்ட மண்ணாக தமிழகம் திகழ்கிறதுன்ற வகையில் தன்னுடைய வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்கிறாரு. இதில் ரொம்ப முக்கியமாக விஜய் அவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதியாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், எப்போவுமே தமிழக வெற்றி கழகம் சமூக நல்லிணக்கத்தை 100% பேணி காக்கிற அந்த ஒரு நடவடிக்கையில் தான் ஈடுபடும், எப்போவுமே சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது காப்பாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதியை, ஒரு வாக்குறுதியை அவர் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கான ஃபங்க்ஷனை பொறுத்து அவர் மக்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியாக இந்த விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ திமுக வராங்க அப்படின்னா திமுக வந்து ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் மற்ற அதிமுக இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. மற்றபடி பாஜக சார்ந்து யாராவது வர்றாங்கன்னா, இப்போ பாஜக வருதுன்னா அவங்க மதவாதம் தரப்பில் அவங்க ஹிந்து ஆதரவு மனப்பான்மையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு பார்வையில் தான் இருப்போம், சமத்துவம் அப்படிங்கிற பார்வையில் தான் போவோம் அப்படிங்கிறது வந்து அவருடைய வார்த்தைகளின் மூலமாக சொல்லப்பட்ட மெசேஜாக பார்க்கப்படுது. இதில் நடுவில் ஒரு குட்டி கதை ஒன்றையும் சொல்கிறாரு. அதில் வந்து பைபிள் கதை, அந்த பைபிள் கதை வந்து பக்கத்தில் இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கிட்டலாம் கூட, கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கூட கேட்டு பார்த்தேன். பட் அவங்களுக்கும் இன்னும் தெரியல. தெரிஞ்சிருந்தால் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். நானும் அதை தேடி பார்த்தேன், கிடைக்கல. பட் ஃபர்தராக கிடைக்கும் போது பேசலாம். பட் அவர் சொன்னது என்னென்னா, ஒன் லைனில் சொன்னது, தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே ஒரு இளைஞன் வந்து துரோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கிணற்றில் வீசப்பட்ட அந்த இளைஞன் வந்து எப்படி மீண்டு வந்து ஒரு நாட்டுக்கே அரசனாகிறான், தனக்கு துரோகங்கள் செய்த அந்த சகோதரர்கள் உட்பட அந்த நாட்டு மக்களையும் எப்படி பாதுகாக்கிறான்
அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது பைபிளில், அதை படித்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல துரோகிகள் யார், அப்படி துரோகம் செய்தவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி தான் தெரிய வரணும்னு இல்லைன்னு மேலோட்டமாக கடந்து போயிட்டார். ஸோ இந்த இடத்துல ஒருவேளை விஜய் அவருடைய பாஸ்ட் லைஃப்பில் அவருக்கு இந்த கவர்மெண்ட்ஸ், குறிப்பாக டிஎம்கே கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து ஏதாவது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் மேலோட்டமாக, பட் அதை டீட்டெயிலாக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் கிளம்பியிருக்கு. பட் இதில் உள்ள அந்த கதை என்னன்னு முழுசாக தெரிஞ்சால் தான் உள்ள முழுசாக டீகோட் பண்ண முடியும். அது என்னென்னு பொறுத்திருந்து பார்க்கலாம், அடுத்து தெரிய வரும்போது பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதை ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபைனல் டச்சாக என் நெஞ்சில் குடியிருக்கும்னு அவருடைய சிக்னேச்சர் டயலாக்லாம் போட்டு தன்னுடைய பேச்சை முடிச்சிருக்கிறார். ஸோ இந்தளவுக்கு சிம்பிளாக முடிஞ்சிட்ட இந்த பேச்சில் ஒரு சில எதிர்பார்ப்புகள் வந்து ஏமாற்றம் அளிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பர்சனலி நானும் கூட பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக வந்த இந்த பாதிரியார்கள் போன்றவர்கள்லாம் வெளியில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதே வந்து சில விஷயங்கள் மேற்கோள் காட்டினாங்க. அதாவது நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் கிட்ட எங்களுடைய கோரிக்கைகள்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கிறிஸ்தவர்களுக்கான அந்த இடுகாடுகள் அப்படிங்கிறது, அந்த கல்லறை தோட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு போதிய ஏற்பாடுகள் நிறைய இடங்களில் இல்லைன்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது. இது வரைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கங்கள் கிட்ட சொன்ன அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. இதையெல்லாம் விஜய் அவர்கள் நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மெசேஜை சொல்லியிருந்தாங்க, அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை வச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை இன்றைக்கான இந்த கூட்டத்தில் கிறிஸ்தவர்கள் உட்பட சிறுபான்மையினருக்கான, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் முன்வைத்த சில கோரிக்கைகளை மேற்கோள் காட்டி அதை ஏன் இந்த அரசாங்கங்களால் நிறைவேற்ற முடியலன்ற ஒரு கேள்வியை முன்வைப்பார். அண்டு ஃபர்தராக இதுக்கு தாவேக்கா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகள், அறிவிப்புகள், கண்டனங்கள் இதெல்லாம் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். பட் அப்படி எதுவும் இல்லை. அது ஒரு வகையில் ஒரு ஏமாற்றம் தான். நான் என் போன்று இன்னும் பல பேர் அதை நினச்சிருக்கலாம். பட் இங்கே ஒரு அரசினுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செய்வதும், அதாவது அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்றாதது அப்படிங்கிற வகையில் அப்படி எதுவும் இல்லாமல் இருக்குது. ஃபர்தராக தாவேக்காவோட விஷன் என்ன, இந்த பர்டிகுலர் மக்களுக்காக செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதுலையும் எதுவும் சொல்லாமல் போனதுன்றது ஒரு சின்ன ட்ராபேக் தான். பட் இதெல்லாம் எப்படி அடுத்தடுத்து அரசியல் வட்டாரங்களில் விவாதிக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயமா என்னென்னா, இன்றைய செய்தித்தாள்கள்லேயே மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு விஷயம், இந்த QR கோட் சிஸ்டம். அது வந்து தாவேக்காவில் QR கோட் சிஸ்டம் மூலமாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவங்களுடைய குடும்பத்தினர் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்ற அவங்க மட்டும்தான் இந்த தாவேக்காவினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் போய் பங்கெடுத்துக்க முடியுது. மற்றபடி நார்மல் தொண்டர்கள், சின்ன நிர்வாகிகள் அவங்களாம் போக முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தி தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் உருவாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று இன்றைக்கி செய்தித்தாளில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. அது இன்றைய நிகழ்ச்சியோடும் கனெக்ட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது போன்ற சிஸ்டம் ஆக்சுவலி ஒரு பக்கம் தாவேக்காவுக்கு நிறைய பேர் வருவாங்க, ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் இருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணணும், அதை சரி பண்ணணும், அதில் நிறைய பேரை ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா இல்லாட்டி வேறு வகையில் அந்த கூட்டம் ஒரு அசம்பாவிதத்துக்கு வழிவகுத்துடக்கூடாது, நெகட்டிவான பெயர்களை தாவேக்காவுக்கு சம்பாதிச்சு கொடுத்துடக்கூடாதுன்ற வகையில் இந்த மாதிரி QR கோட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து தாவேக்காவினர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னாலும் கூட இந்த மாதிரியான ஒரு பார்வையும் அரசியல் வட்டாரத்திலையும் மக்கள் மத்தியிலையும் பரப்பப்பட்டு வருது. ஆனால் இதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் நிலவரம் இதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஏங்க ஆமாங்க, எல்லாரையும் எப்படி உள்ளே விட முடியும், அப்புறம் எங்கள் அந்த கரூர் இன்சிடென்ட் மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா, அதனால தான் எங்கள் தலைவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவங்களோட புரிதல் ஒரு பக்கம் பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. ஆனால் இது போன்ற விஷயங்கள் தாவேக்கா மீது ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை கட்டமைக்கிற வகையில் இங்கே அரசியல் வட்டாரத்திலையும் மக்கள் மத்தியிலையும் செய்தித்தாள்கள் வாயிலாகவும் ஒரு சொல்லப்பட்டு வருகிறது. இது அவர்கள் இதை பரப்புகிறவர்கள் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்குமா என்னன்றதை பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஸோ இதோட இந்த மாதிரி சில விஷயங்கள் தாவேக்காவை சுற்றி பேசப்பட்டுட்டு வருது. இதில் ஃபைனலாக ஒரு கூடுதல் தகவலாக கிடைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்களினுடைய இணைப்புக்கு அப்புறமா அடுத்து யார் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களும் அடுத்து சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் வருவாங்கலாம் ஏற்கனவே பேசியிருந்தார். ஏற்கனவே நடந்த அந்த ஈரோடு கூட்டத்திலேயே கூட ஏதாவது நடக்கும் அப்படின்ற, யாராவது வந்து இணைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த நிகழ்வு மூலமாக அவருடைய ஸ்பீச் டைலூட் ஆகிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே தாவேக்காவினர் மேற்கொள்ளலை அப்படிங்கிறது கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா
தெரிய வந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் அடுத்த ஒரு ஃபங்க்ஷனில் அது ஒரு மாற்று கட்சியினர் இணைவு விழா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செங்கோட்டையன் இணைஞ்சப்போ எந்த மாதிரி நடக்குமோ அதே மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள், ஒரு சில ஊடகவியலாளர்கள், வலதுசாரி ஆதரவாளராக இருந்தவர்கள்லாம் போய் விஜய் முன்னிலையில் கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது போல் ஒரு முக்கியமான பர்சன்ஸ், இந்த செங்கோட்டையன் மாதிரி முக்கியமான பர்சன்ஸ், ஏன்னா தகவல் அப்படி தான் வருது, செங்கோட்டையன் அவர்களுக்கு இணையான நபர் ஒருவர் அடுத்து தாவேக்காவில் இணைய இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம். இதுக்கு கீழே நிறைய கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் போய் பார்க்கும்போது அது வந்து ஓபிஎஸ்ஸா, டிடிவியா, வைத்தியலிங்கமா இப்படிலாம் நிறைய பேர் அவங்கவுங்க இதை போட்டுட்ருக்குறாங்க. பட் யாருன்றது எக்ஸாக்டாக தெரியல, அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி அது நடக்கும்போது அது இந்த மாதிரியான ஒரு தனி நிகழ்ச்சியாகவே தாவேக்கா கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிற தகவல்கள் இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வராங்க அப்படின்றது. இன்னொரு பக்கம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை தயாரிக்கும் பணிகளும் நடந்துக்கிட்டு வரதாக அருண்ராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதில் அது ரொம்ப கவனிக்கப்படும். ஏன்னா இங்கே ஆளும் திமுக அரசையும் இதற்கு முன்னாடி ஆண்டவர்களையும் குறை சொல்லி வந்திருக்கிற தாவேக்கா இவர்கள் தரப்பிலிருந்து புதுமைகளாகவும் மக்கள் நம்பக்கூடிய வகையிலையும் இலவசங்கள் இடம்பெறுமா இடம்பெறாதா அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையிலையும் என்ன மாதிரி தேர்தல் அறிக்கைகளை தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அந்த பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு தகவலாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த இப்போ நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்தை நகரும் போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தாவேக்காவினுடைய இன்றைய நிகழ்ச்சி சம்பந்தமாகவும் இன்றைய நிகழ்வு சம்பந்தமாகவும் விஜய் அவர்களுடைய பேச்சு சம்பந்தமாகவும் உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.